லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னொரு இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னுமொரு இலக்கம் 50 53 79 39. இன்னுமொரு இலக்கம் 99 69 84 94. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோய்த்துறைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா அவர் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். கோய்த்துறை தினா மதிப்பம் உள்ளதா பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 990 ரூபாய் 1% உள்ளது. இந்தியாவின் ரூபாய்கள் ஒரு தினாரின் மதிப்பு 290 ரூபாய் 25% உள்ளது. இது அல் முசைன் எக்ஸ்சேஞ்சினுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். கோயத்துடைய பல பகுதிகளிலையுமே அல் முசைன் எக்ஸ்சேஞ்ச் பிரான்ச் இருக்குது. அதே மாதிரி ஜெமியாக்கள்லையும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எக்ஸ்சேஞ்ச் மெஷின்கள் இருக்குது. உங்களுடைய பணங்களை அனுப்பிக்கொள்ள முடியும். அதே போல் கோயத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தருது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா தான் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பட்டுச்சிட்டு செக் பண்ணி பாருங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான்னு. ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸை கொடுத்துருந்தாலும் கூட எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிளவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி பலருக்குமே நடந்திருக்குது. முடிந்த வரைக்கும் நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. எங்கே அதிகமாக ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிந்தாலும் மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். கோயத்துறைய தங்க விலையை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 30 தினார் 442 ஃபெல்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 35 தினார் 515 ஃபெல்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 37 தினார் 220 ஃபெல்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 40 தினார் 589 ஃபெல்ஸ். தங்க விலை தொடர்ந்தும் அதிகரித்து கொண்டே இருக்குது. இந்த நாட்களில் அதிரடியான சோதனை. ஒவ்வொரு கடைகள் வியாபார தலங்கள்லையும் உள்ள புகுந்துட்டாங்க. இதோ உள்துறை அமைச்சகம், வணிக வர்த்தக அமைச்சகம், கோயத்துடைய முனிசிபாலிட்டி. தொம்மியின் பொருட்களை கொடுத்த பாபாவும் கைது, வாங்கின ஆட்களும் கைது. இனிமேல் ரோட்டில் சும்மா கையில் எடுத்துகிட்டு போனீங்கன்னாலும் சோழி முடிஞ்சது. இதோ டெர்மினல் 4இல் பிடிபட்ட புகையிலை கும்பல். தயவு செய்து ரொம்ப கவனம். ரோடுகளில் இதை தம்பாக்கு வச்சு போட்டிங்கன்னா கூட அது சட்டவிரோதம் தான். தொடர்ந்தும் பல சட்டவிரோத இருப்பிடங்கள், கூடாரங்கள் அடித்து நகர்த்தப்படுகின்றது முனிசிபாலிட்டியால். பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். வானிலை ஆய்வாளர் ஜமால் இப்ராஹிம் வின்டர் சீசன் பிகின் இன் ஆன் டிசம்பர் 21 அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு. 21ஆம் தேதி டிசம்பர் தான் ஆரம்பிக்கும்னு. அதே மாதிரி மார்ச் மாதம் 20ஆம் தேதியில் இந்த குளிர்காலத்துடைய சீசன் முடிவடையும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி ஈராக் நாட்டில் தொடர்ந்துமே நில அதிர்வு பதிவாகிட்டே இருக்குது. குவைத்துக்கு பக்கத்து நாடு ஈராக்கில் பார்த்திங்கன்னா தொடர்ந்துமே இந்த நில அதிர்வு பதிவாகிட்டே இருக்குது. நேற்று தினம் 4.7 ரிக்டர் அளவிலான பூகம்பம். அதே மாதிரி 21ஆம் தேதி நவம்பர் பங்களாதேஷ்லேயும் ஒரு பூகம்பம் பதிவாகி இருக்குது. வியட்நாம், தாய்லாந்து மொத்தமாகவே தற்போது நீரில் மூழ்கக்கூடிய சூழலும் ஏற்பட்டிருக்குது. இது பங்களாதேஷில் ஏற்பட்ட அந்த நில அதிர்வு. ஒரு கடைக்குள்ளேருந்து சிசிடிவி கேமரா காட்சி தான் இது. இந்த 5 ரிக்டர் அளவிலான பூகம்பம் பதிவாகி இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வியட்நாம், தாய்வான் இது மாதிரியான நாடுகள் மிகவும் பெரியொரு காலநிலை சீற்றத்தை சந்தித்து வருது. பல லட்சக்கணக்கான மக்கள் சில இடங்களை விட்டு வெக்கெட் செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வெள்ளத்துடைய தன்மையும் இடைவிடாத மழையும் தொடர்ந்து பதிவாகிட்டே இருந்திருக்குது வியட்நாம் மற்றும் தாய்வான் பகுதிகளில். அதே மாதிரி மக்களே இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. கிட்டத்தட்ட 128 வயலேஷன்ஸ் பதிவாகி இருக்குது. ஒவ்வொரு வியாபார தலங்கள் கடைகள்லையும் அதிரடியாக அதிகாரிகள் உள்ள புகுந்து சோதனை பண்ணுறாங்க.
தயவு செய்து ரொம்ப கவனம். கடைகளில் வேலை பார்க்கக்கூடியவங்க ரூல்ஸ் ரெகுலேஷனை சரியாக ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோ பாருங்கள். குவைட் ஏர்வேஸ் T4ல் பார்த்தீங்கன்னா போதை பொருள் உள்ளடங்கிய பார்சல் வந்ததாக கிடைத்த தகவலை அடுத்து உடனடியாக பார்சலை பிரித்து பார்த்துருக்காங்க. எல்லாமே புகையிலை, அதாவது அது தம்பாக் அப்படின்னு சொல்லக்கூடிய புகையிலை தான் பிடிபட்டிருக்குது. இதை நிறைய பேர் இன்றைக்கும் ரோட்டில் வச்சு கசக்கி உதட்டுக்குள்ளே வைக்கிறீங்க. பிடிபட்டிங்க, போதைப் பொருளுக்கு சமானம்தான். நிச்சயமாக ஜெயிலுக்கு போகிறது நிச்சயம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி இல்லாட்டி ஃபிங்கர் வச்சு சரி நாடு கடத்திடுவாங்க. தயவுசெய்து கவனம். ரேஷன் பொருட்கள் கொடுத்த பெதூன் குவைட்டி மற்றும் 5 ஆசிய நாட்டவர்கள் கைது. இதில் முக்கியமான ஒரு ஃபேக்டை தெரிஞ்சுக்கோங்க. அந்த 5 ஆசிய நாட்டவர்கள் கைதாகினவங்க பார்த்திங்கன்னா சப்ளைஸ், இந்த பொருட்களை விநியோகம் பண்ணினவங்க, சிலர் வியாபாரத்துக்காக எடுத்து சென்றவங்க. பெதூன் இந்த விஷயத்தில் சம்மந்தப்பட்டிருக்கிறாரு. கார்கோ போடுறதை பற்றி நிறைய பேர் இதில் கன்ஃபியூஸ் ஆகுங்க. இதுக்கு முன்னாடியே நான் இதுக்கு ஒரு வீடியோ போட்டுட்டேன். பார்க்கலைன்னா மறுபடியும் போயிட்டு என்னோடய வீடியோவில் செக் பண்ணி பாருங்கள். கார்கோ போடக்கூடிய சம்மந்தமான வீடியோ இருக்குது. தொம்மின் ஃபோட்டோஸோடையே போட்டிருப்பேன். கார்கோ போடுறவங்க மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் உங்களுடைய கார்கோ உரிமையாளர்கள்ட்ட எந்த கார்கோவில் போட போகிறீங்களோ அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டு போடலாமா போடக்கூடாதான்றதை கேட்டுட்டு அதுக்கப்புறமா போடுங்க. இது குவைத்தில் இப்போது நீங்கள் ஒரு ஃப்ரெண்டுக்கு இல்லை உங்கள் வீட்டில் இருந்து இன்னொரு நபருக்கு கொடுத்து அனுப்புகிறீங்க, இல்லை நீங்கள் எங்கேயாவது கொண்டுட்டு போகிறீங்க, அந்த மாதிரி கையில் அங்கே இங்கே எடுத்துகிட்டு போனாலும் பிடிச்சிருவாங்க. ஏன்னா இந்த பொருட்கள் மானிய பொருட்கள் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய தொழிலாளர்கள், ஹவுஸ் டிரைவருக்கு, ஹவுஸ் மேட்டுக்கு வீட்டுக்குள்ளே பாவிக்கிறதுக்கு அந்த வீட்டுக்குள்ளே மட்டும்தான் உரிமை இருக்குது. அதே மாதிரி நீங்கள் வெளியில் ரூம் எடுத்து தங்கி இருக்கிறீங்க அப்படின்னாலும் உங்களுடைய கஃபீலுக்கிட்ட நீங்கள் வேலை செய்கிறதுக்கான ஆதாரம் டீட்டெயில்ஸ் எல்லாம் காட்டினதுக்கு பிறகு தான் உங்களை ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் வெளியில் எங்கேயாவது இதை விற்கிறதுக்காகவோ அல்லது எடுத்துகிட்டு போய் வேறு யாராவது ஒரு நபருக்கு இது கொடுத்தது தெரிய வந்துச்சுன்னா ரேஷன் கஃபீலுக்கு கேன்சல், கொடுத்தவங்களுக்கும் ஜெயில் தண்டனை. தயவு செய்து கவனம். இந்த விடயத்தில் மட்டும் கொஞ்சம் அவதானமாக இருங்க. கோயத்துடைய முனிசிபாலிட்டி அதிரடியாக களமிறங்கி இருக்கிறாங்க. இனி வரும் நாட்களில் ஒவ்வொரு பாலைவனங்கள்லையும் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் தொடர்ந்தும் தடுக்கப்படும். அது எத்தனை 1000 கோடி ரூபாயில் கட்டியிருந்தாலும் சரிதான், அடித்து நகர்த்திடுவாங்க. கோயத்துடைய முனிசிபாலிட்டியுடைய ஒரு கெட்ட பழக்கம் அதுதான். எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு அவகாசம் கொடுத்து அவங்க அதுக்கு இன்னும் அந்த சரியாக அதை பேணலைன்ற பட்சத்தில் உடனே ஜேசிபியை கொண்டு மொத்தமாக அடித்து தகர்த்துருவாங்க. ஆரம்ப காலங்களில் அந்த காற்றடித்ததால் கூடாரம் பிஞ்சு போச்சுன்னு அடி வாங்கின தொழிலாளர்களுடைய தகவல்களை நம்மளுக்கு கிடைச்சிச்சு. இந்த மாதிரி சூழலில் முதலாளிகளுக்கே தெரியாமல் இந்த மாதிரி முனிசிபாலிட்டி மொத்தமாக அடித்து நகர்த்தி விட்டுட்டு போயிட்டாங்கன்னா என்ன நிலைமை? இன்னும் கொஞ்சம் வீடியோ இருக்குது, நீங்கள் பாருங்கள். எவ்வளவு செலவு பண்ணி ஸ்விம்மிங் பூல் கட்டி எவ்வளவெல்லாம் டிசைன் பண்ணி காசு செலவழித்து கட்டி வச்சுருக்காங்க.
ஆனால் ஒரு செகண்ட் கூட அதை யோசிக்கலை. வீடியோஸை பாருங்கள், உங்களுக்கே புரியும். அடித்து நகர்த்தி மொத்தமாக தூக்கிடுறாங்க. حماية المستهلك وضمان توفر السلع والخدمات بأسعار مناسبة ومطابقة للمواصفات المعتمدة. على أول نفحة من الشتاء ازدحم سوق الخيام بخيام معلقة بلا سعر معلن ولا بلد منشأ يوضح للناس أصلها، وكأن العلامات اختفت في أكثر المواسم حاجة للوضوح. وبين تعليقات الزوار وتفاوت ما يقال من أرقام، دخلت وزارة التجارة اليوم بجولة صارمة انتهت بمخالفات تعيد للنظام حضوره حتى لو غابت اللوحات. قام الفريق وزارة التجارة والصناعة بضبط عدد 23 محضر ضبط مخالفة، عدم وضع أسعار للمستهلكين، زائد هناك عدم وجود بلد منشأ للخيام المعروضة للبيع للمستهلكين، وهذا من ضمن القرار الوزاري اللي خالف عليه مفتشين وزارة التجارة والصناعة. بين صوت ماكينة الخياطة وهي تصلح خيمة ممزقة، بدا أن السوق نفسه يحتاج إلى إصلاح، ففوارق الأسعار تتسع من خيمة إلى أخرى. وهنا جاءت خطة الوزارة لتضبيط السوق وإلزام المحلات بوضوح الأسعار وتوحيد آلية العرض. طبعا اليوم احنا مقبلين على موسم، هذا موسم الخيام، كل اغلبيه الاسر الكويتيه بهذا الموسم تقوم ب يعني الخروج الى البر والخيام فيها، فاحنا من خلال خطتنا اللي وضعناها ورفعناها للمسؤولين بالوزاره بالتركيز على هذا الجانب الموسم، ولله الحمد يعني هم يعني المفتشين قاموا بعمل مخالفات وتطبيق القرار الوزاري بذلك. بينما غادرنا سوق الخيام، انفتح أمامنا عالم سوق الفحم، حاملا بين جنباته كل مستلزمات البر لنغوص فيه ونكشف عن الأسعار ونتفحص المخالفات. عملنا جولة تفتيشية على المحلات الفحم وتبين يوجد نقش بالفحم، وتم تسجيل محضر ضبط وتحويله للنيابة. ها نحن نغادر السوق بعد الاطلاع على الإسعار ورصد المخالفات القائمة. Hi guys, இன்னைக்கு நாங்க எங்க வந்திக்கிறோம் தாத்தா? எங்க வந்திக்கிறோம்? சல்வா கத்தாஞ்சிக்கு. நீங்க எப்போ ஆர்டர் பண்ணீங்க எங்கள்கிட்ட? முந்தநாத்து. உங்களோட பில்லை கொஞ்சம் கஸ்டமருக்கு எல்லாம் காட்டுங்க, எல்லாம் பார்க்குறாங்க கொஞ்சம் காட்டுங்க. எவ்வளோக்கு சாமான் வாங்கிக்கிறீங்க? 137 கேடிக்கு சாமான். இந்த தாத்தோட பில், எங்களோட சேவிஸ் எப்படின்னு கொஞ்சம் எல்லாருக்கும் சொல்லுங்க. நாங்கள் குச்சிட்டு வந்து நல்லா எல்லோரும் அங்கே கார்டு சாமான் போடுறதுக்கு வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல சேவை செய்கிறாங்க. நான் ஆர்டர் கொடுத்தேன், நான் இன்னைக்கு சாமான் கொண்டு வந்து தந்துட்டாங்க எனக்கு கார்டு போட. நீங்கள் கேட்ட சாமான் எல்லாமே இருந்துச்சா? எல்லா சாமானும் இருந்துச்சு, நான் போட்ட சாமான் அவ்வளோ இருந்துச்சு. இதுதான் தேங்க்யூ அக்கா. இதுதான் அவங்க அந்த தாத்தா ஆர்டர் பண்ணது. சாக்லேட்லேருந்து டாஃபி எல்லாமே எங்கள்கிட்ட இருக்குது. அவங்களுக்கு தேவையான சாமான் வெறும் 20 கேடிக்கு மேலே நீங்கள் ஆர்டர் பண்ணாலே நம்ம அவங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி பண்ணி தருவோம். நீங்களும் கால் பண்ணலாம், ஸ்க்ரீனில் நம்பரை போட்டேன். ஓகே, இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ தாத்தா. ஓகே, பாய்.